நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஸ்மார்ட் போன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, ஏன் நாம இன்னைக்கு வாழ்ற நாடுகள் கூட உருவாகாத அந்த காலத்துல ஒருத்தர் பாலைவனத்துல உட்கார்ந்து சில வார்த்தைகளை எழுதிட்டு இருக்காரு. அவர் பேரு மோசே. சுத்தி ஒரே மணல், வழி தெரியாத பாதை, கூடவே பிடிவாதமான ஒரு கூட்டம். ஆனா அவர் எழுதின அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் உயிரோட இருக்கு. இதுதான் பைபிளோட ஆச்சரியம். இது ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்து நிதானமா எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. இது 1500 வருஷங்களா பலதரப்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்டது. தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன் அப்புறம் ராஜாவானான். ஆனா அவ சங்கீதங்களை சிம்மாசனத்துல உட்கார்ந்து எழுதல, தான் உயிரை காப்பாத்திக்க குகைகள்ல ஒளிஞ்சிருக்கும் போது எழுதினான். துரோகமும் பயமும் சூழ்ந்திருந்தப்ப அவன் பாடின பாட்டுதான் இன்னைக்கு பெரிய பெரிய சர்ச்சுகள்ல வாசிக்கப்படுது. அப்போஸ்தலன் பவுலை எடுத்துக்கோங்க. அவர் சிறைச்சாலையில சங்கிலியால கட்டப்பட்டிருந்தாரு. ஆனா அந்த இரும்புச் சங்கிலிகளால அவரோட நம்பிக்கையை பூட்ட முடியல. அங்கிருந்து அவர் எழுதின கடிதங்கள் இன்னைக்கு கோடி பேருக்கு விடுதலையை தருது. கடைசியா யோவான் ஒரு தனித்தீவுல நாடு கடத்தப்பட்டு எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாரு. ஆனா அந்த தனிமையில தான் பரலோகம் திறந்தது. யோசிச்சு பாருங்க, வேற வேற பின்னணி, வேற வேற காலம், ஆனா எல்லாருமே ஒரே செய்தியை தான் சொன்னாங்க. ராஜாக்கள் இதை அழிக்க நினைச்சாங்க, பேரரசுகள் இதை தடுத்தாங்க, ஆனா இந்த நம்பிக்கை அணையவே இல்ல. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நிலைச்சிருக்க போற ஒரு காவியத்தை எழுத கடவுள் சாதாரண மேய்ப்பர்களையும் கைதிகளையும் தனிமையில் இருந்தவர்களையும் பயன்படுத்த முடியும்னா ஏன் உங்களை பயன்படுத்த முடியாது? உங்க வாழ்க்கை இப்போ ஒரு குகைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு பாலைவனம் மாதிரி காயமா இருக்கலாம். எதுவும் நடக்கலையேன்னு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, 1500 வருஷ வரலாறு கொண்ட இந்த புத்தகம் இன்னைக்கும் உறுதியா நிக்குதுன்னா உங்க மேல கடவுள் வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் சீக்கிரம் காலாவதி ஆகிடாது. உங்க போராட்டம் ஒரு அத்தியாயம்தான், அதுவே முடிவு கிடையாது. வரலாறு சொல்லும் பாடம் இதுதான். கடவுள் என்னைக்கும் அவசரப்படுறதில்ல, ஆனா கரெக்டான நேரத்துல தன் வேலையை செய்வார். உங்க சிறந்த அத்தியாயம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. நீங்க கடவுளை நேசிக்கிறீங்கன்னா கமெண்ட்ல கர்த்தர் நல்லவர் அப்படின்னு டைப் பண்ணுங்க.